வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சைகள் தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பு. இலங்கையில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 5000-ஐ தாண்டியுள்ளது. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு தற்போது திறக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 33 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சைகள் தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய மேல், வடக்கு, கிழக்கு, சப்ரகமுவ, வடமத்திய, தெற்கு ஆகிய மாகாணங்களில் காணப்படக்கூடிய பாடசாலைகளை எதிர்வரும் 16ஆம் தேதி மேல ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் உள்ள 10,076 பாடசாலைகளில் 9,929 பாடசாலைகள் எதிர்வரும் 16ஆம் தேதி மேல் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக காலுவெவு தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒத்திவைக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதனதர பரீட்சைகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 14 முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்த நிலை காரணமாக இலங்கையில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 5000-ஐ தாண்டி பதிவாகியுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி இதுவரை 5325 வீடுகள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. இந்த சேதமடைந்த வீடுகளில் அதிகபட்ச எண்ணிக்கையாக 1815 வீடுகள் கண்டி மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளன. இது மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக கருதப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நுவரெலியா மாவட்டத்தில் 767 வீடுகளும், குருநாகல் மாவட்டத்தில் 476 வீடுகளும் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் புத்தளம் மாவட்டத்தில் 415 வீடுகளும், பதுளை மாவட்டத்தில் 404 வீடுகளும், அத்தோடு கேகாலை மாவட்டத்தில் 300 வீடுகளும் அனர்த்தத்தால் முழுமையாக சேதமடைந்துள்ளன. முழுமையான சேதத்தை தவிர டிட்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. இவ்வாறு 81,621 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளில் அதிகபட்ச எண்ணிக்கையாக 13,422 வீடுகள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. மேலும் கேகாலை மாவட்டத்தில் 11,601 வீடுகளும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 7,869 வீடுகளும் சேதமடைந்துள்ளன. மேலும் பதுளை மாவட்டத்தில் 7,291 வீடுகளும், காம்பகா மாவட்டத்தில் 5,830 வீடுகளும், புத்தளம் மாவட்டத்தில் 4,809 வீடுகளும் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் 4,135 வீடுகளும், நுவரெலியா மாவட்டத்தில் 3,742 வீடுகளும், குருநாகல் மாவட்டத்தில் 3,600 வீடுகளும், 3,526 வீடுகள் பொலனறுவை மாவட்டத்திலும், அத்தோடு அனுராதபுரம் மாவட்டத்தில் 2,249 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அனர்த்த நிலைமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை புத்தளம் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. அங்கு 98,146 குடும்பங்களைச் சேர்ந்த 3,49,429 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டம் 2ஆம் இடத்தில் காணப்படுகின்றது. அங்கு 85,803 குடும்பங்களைச் சேர்ந்த 3,28,847 நபர்கள் அனர்த்த நிலைமை காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் அல்லது பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு கண்டி மாவட்டத்தில் 51,098 குடும்பங்களைச் சேர்ந்த 1,61,140 நபர்களும், திருகோணமலை மாவட்டத்தில் 25,999 குடும்பங்களைச் சேர்ந்த 86,376 நபர்களும், குருநாகல் மாவட்டத்தில் 25,055 குடும்பங்களைச் சேர்ந்த 85,891 நபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் 23,641 குடும்பங்களைச் சேர்ந்த 77,451 நபர்களும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 22,918 குடும்பங்களைச் சேர்ந்த 67,340 நபர்களும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 21,948 குடும்பங்களைச் சேர்ந்த 72,351 நபர்களும் இந்த அனர்த்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கின்றது.
மேல்கொத்மலை நீரைந்த பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து வருவதன் காரணமாக மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு தற்போது திறக்கப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டத்தை சாதாரண மட்டத்தில் பேணுவதற்காக இந்த வான்கதவு திறக்கப்பட்டதாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் நாட்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மழை தொடர்பான எதிர்வுக்கூறல்களின்படி தற்போது நாட்டின் பிரதான நீர்த்தேக்கங்கள் சிலவற்றில் உள்ள நீர்மட்டம் குறைக்கப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய அனுராதபுரம் மாவட்டத்தின் நாச்சதுவா, ராஜாக்கனை, தெத்ருஓயா, ஹம்மந்தோட்டை மாவட்டத்தின் லுணுகம்ஹெவர, வெஹரகலம் மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சேனநாயக்க சமுத்திரத்திலும் தற்போது நீர்மட்டத்தை குறைப்பதற்காக நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல்.எஸ். சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இவ்வாறு விடுக்கப்படும் நீரின் அளவினால் தாழ்நில பகுதிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வழங்கப்பட்டுள்ள எதிர்வுக்கூறல்களின்படி எதிர்காலத்தில் மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதால் இந்த நிலைமைகளை கண்காணிப்பதற்காக நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான அலுவலகங்கள் 24 மணித்தியாலங்களும் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் தொடர்பில் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பருவப்பயிற்சி மழை தற்போது தீவிரமடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளதால் இது தொடர்பில் அவதானமாக இருப்பது முக்கியம் என்றாலும் நிலவும் நிலைமைகளுக்கு அமைய இதுவரை எவ்வித ஆபத்தான நிலைமையும் ஏற்படவில்லை என பொறியியலாளர் எல்.எஸ். சூரிய பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளது. நிலவிய அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பெற்றுள்ள கடன்கள் தொடர்பில் நிவாரண வேலைத்திட்டம் ஒன்றை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அனர்த்த நிலைமையினால் பெருமளவான ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தற்போது 25,000 ரூபாய் பணம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது சுரக்ஷா காப்புறுதி முறைமை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதனூடாக பிள்ளைகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என தெரிவித்துள்ளனர். ஆனால் அதனூடாக பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நிவாரணங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை. பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடன்களை பெற்றுள்ளனர். சிலர் உயிரிழந்தும் உள்ளனர். எனவே அவர்கள் பெற்றுக்கொண்ட கடன்கள் தொடர்பில் ஏதேனும் ஒரு சலுகை அடிப்படையிலான முறையில் செயற்பட வேண்டும். மேலும் அரசாங்கம் தலையிட்டு கடன்களை ரத்து செய்வதற்காவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். 25 மாவட்டங்களை பாதிக்கும் வகையில் இலங்கையை தாக்கிய டெட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் புதிய அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைவாக அவர்களது புதிய புவியியல் பகுப்பாய்வின்படி புயலால் ஏற்பட்ட வெள்ள நீர் 1.1 மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை பாதித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 20% அல்லது 1/5 பங்கு நீரால் மூழ்கியுள்ளதோடு வீடுகள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளமை இதில் தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் டெட்வா சூறாவளி காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 2.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் அரைவாசிக்கு மேற்பட்டோர் பெண்கள் எனவும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் தெரிவித்துள்ளது. தெஹிவளை தேசிய மிருகக்காட்சி சாலையிலிருந்து ஒரு அனகொண்டா காணாமல் போனதாக தெஹிவளை காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெஹிவளை தேசிய மிருகக்காட்சி சாலையின் நிர்வாக பணிப்பாளர் ஹேமந்த் சமரசேகர தெரிவித்துள்ளார். மிருகக்காட்சி சாலையில் உள்ள கண்ணாடி மூடிய கூண்டில் வைக்கப்பட்டிருந்த குட்டி அனகொண்டா கடந்த 7ஆம் தேதி காணாமல் போயுள்ளது. காவல்துறையினரும் மிருகக்காட்சி சாலையைச் சேர்ந்த ஒரு குழுவும் அனகொண்டாவை கண்டுபிடிக்க விசாரணையை தொடங்கியுள்ளதாக நிர்வாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் மஞ்சள் அனகொண்டா என்று அழைக்கப்படும் இந்த குட்டி அனகொண்டா எவராலும் கடத்தப்பட்டதா அல்லது கண்ணாடி கூண்டில் உள்ள ஒரு சிறிய துளை வழியாக தப்பித்ததா என்பதை உறுதியாக கூற முடியாது என்று நிர்வாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அனகொண்டா விஷமற்ற மலைப்பாம்பு இனம் என்பதால் அந்த பாம்பினால் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது என்றும் நிர்வாக பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதால் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் மத்திய வடமேல் கிழக்கு மற்றும் மாகாணங்களிலும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கும் குருநாகல் மாவட்டத்திற்கும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்றிரவு 11 மணி வரை அமலில் இருக்கும் என அறிக்கையொன்றை வெளியிட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய குறித்த பிரதேசங்களில் உள்ள மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும், இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் அலுவலக கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசிய தலைநகர் ஜகர்த்தாவில் அமைந்துள்ள 7 அடுக்குமாடி அலுவலக கட்டிடம் ஒன்றில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற இந்தோனேசிய தீயணைப்பு படையினர் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். இந்த நிலையில் தீ விபத்தில் அலுவலகத்தில் பணியில் ஈடுபட்டிருந்து சுமார் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் இந்த தீ விபத்து குறித்த முழுமையான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. வடக்கு ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 33 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் அமோரி மாகாணத்தின் கடற்கரையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் 7.5 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் நேற்று பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இந்நிலையில் நிலநடுக்கத்தினால் 33 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அமோரிக்கு தெற்கே இவாட் மாகாணத்தின் குஜி துறைமுகத்தில் 70 சென்டிமீட்டர் சுனாமி அலைகள் பதிவாகியுள்ளன. அதே நேரத்தில் பிராந்தியத்தின் பிற இடங்களில் 50 சென்டிமீட்டர் வரை நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.